ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கருவேப்பிலை தொக்கு செய்கிறதுக்கு இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் இந்த ரெசிபி நல்லா இருக்குங்க. அதனால் கட்டாயமாக நல்லெண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட்டான பிறகு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபடுறதுக்கு டைம் ஆகும். அதனால் முதல்ல கடலைப்பருப்பை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அது நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அது லேசாக எண்ணெயில் பொரிய ஆரம்பிக்கும் போது இதுக்கப்புறமா நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை தொக்கு இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லா செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்க ஒரு வாரம் வரைக்கும் கூட ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்டியான ரெசிபிங்க. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுப்பட்ட பிறகு கூடவே 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து அதையுமே நம்ம செவக்க வறுத்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டு சிவந்து நல்லா வாசனை வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓரளவு வறுபட ஆரம்பித்த பிறகு ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை அதிகமான அளவில் செஞ்சு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது, இல்லை ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது அடிக்கடி இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வரும்போது ரொம்பவே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலையே நம்ம வேறு எந்த விதத்தில் செஞ்சாலுமே சமையலில் சேர்த்தாலுமே நம்ம எடுத்து ஒதுக்கி வச்சுருவோம். அது நமக்கு சாப்பாட்டில் சேராது. இது மாதிரி துவையலாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா சிவந்து வறுபட்டுருச்சு. பூண்டும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எல்லா பொருளோட அளவையுமே ஜாஸ்தி பண்ணி நிறைய கூட செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு பாருங்கள், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளியையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை நல்லா அதில் இருக்க ஈரம்லாம் போயிட்டு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த கருவேப்பிலை நல்லெண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆறின பிறகு இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணி ஆகிடாமல் திக்கான சட்னியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது நம்ம ஏற்கனவே கருவேப்பிலை வதக்கணும் இல்லையா, அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு 2-3 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்ந்து அந்த எண்ணெயில் அது பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை தொக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிட்டால் கூட நீங்கள் வதக்கும் போது அது நல்லா திக்காகி வந்துடும். இப்போது இந்த நல்லெண்ணெயில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த அரைச்ச தொக்கை இதில் சேர்த்துருக்கோம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த பாத்திரத்தில் நல்லா சூடு ஏறுற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா திக்காகி நல்லா துவையல் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த தொக்குமே கூட நல்லா திக்காக வந்துடும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இந்த எண்ணெயில். இப்போ பாருங்கள், பாத்திரத்துலேயே ஒட்டாமல் நல்லா துவையல் மாதிரி நல்லா சூப்பராக நம்மளுடைய தொக்கு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இட்லி தோசை எல்லாத்தோடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தோடையும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப இந்த ஹெல்த்தியான ரெசிபி கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.